ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஏடியன் vlogs. இப்போ நம்ம டே 2ல் குல்மார்க் போயிட்டுருக்கோம். காலைல கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியது, சீக்கிரமாக கிளம்ப முடியல. ஏன்னா 8 o'clock போல் கிளம்புனா தான் வந்து ஒரு 10:30 அதை போல் ரீச் ஆக முடியும் குல்மார்க்கு. ஏன்னா 2.5 hours ட்ராவலு, ஆல்மோஸ்ட் ஒரு 60 kilometers கிட்ட வருது. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பலாம். நாங்கள் வந்து சும்மாவே லேட்டாக எழுந்திருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே வந்து ரொம்ப சில்னஸ் ரொம்ப அதிகம்ல, அந்த குளிருக்கு எந்திரிக்கவும் முடியல. அதுவும் நேற்று நைட்டு ஹாட் வாட்டர் வந்தது, காலைல குளிக்கிறதுக்கு பார்த்து ஹாட் வாட்டர் வரவே இல்லை. அது வேறு ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் எந்திரிச்சு அப்படி இப்படி கிளம்பி ஒரு 9:30க்கெலாம் காரில் ஏறி கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 20 kilometers தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ பாப்பா எப்படி இருக்கிறாரோ. இங்கே எதுவும் பெருசாக தெரில, கிளைமேட்டு நார்மலாக 3 degree 4 degree அந்த டிகிரி டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஆனால் குல்மார்க்கில் இப்போ வந்து லைவ் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போனால் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம ப்ரோ அவருக்கு தெரியும் லைவ் ஸ்னோஃபாலாக அவர்கிட்ட கேட்பாங்க. இருங்க, நம்ம வந்து குல்மார்க் போயிட்டுருக்கோன்னு சொன்னோம்ல, ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு 20 kilometers தான் இருக்குது குல்மார்க்கு. இந்த காரில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வேலையை வேறு என்ன சொன்னோன்னா, அந்த ஒரு ஊர்கிட்ட வந்து 14 kilometers நியர்பையில் வந்து என்னென்னா நிறுத்திடுவோம் பாறை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கே இருக்க 4x4 வெஹிக்கிள், அந்த சைன் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு அது வேறு சொன்னால், அதோட காஸ்ட் வேறு ஒரு 2500 வந்து ஒரு காருக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால், அது வேறு என்ன கதைன்னு தெரில. ஏன்னா வேறு அங்கே போனால் தான் நியர்பையில் போகும்போது இல்லைனா, ஏன்னா ஸ்னோஃபால் இல்லைனா இந்த காரே போயிடும். ஒரு வேளை ஸ்னோஃபாலாக இருந்தது அலோடு இல்லைன்னா அங்கே அந்த குல்மார்க் கேட்வேல சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம் கொஞ்சம். அங்கே பாருங்கள், பயங்கரமான வியூ சரியா இருக்குது. அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்களா. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரியுதுங்களா, சூப்பராக நியர்பை வந்துட்டோம். அவ்வளோதான், குல்மார்க் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருந்தால் அதான் இப்பயே கிளைமேட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது பார்க்க இங்கே. ஆனால் குல்மார்க்கில் என்ன -3 தான் போல் குல்மார்க்கில். ஸோ கிட்ட போக தான் தெரியும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா இல்லை இதே காரில் தான் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை உள்ளே அலோவ் பண்ணலன்னா நம்ம அங்கேருந்து தனி வெஹிக்கிள் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 2500 ஆகும். அது 4 seater வெஹிக்கிளா இல்லை 10 seater வெஹிக்கிளா 7 seater என்ன வெஹிக்கிள் தெரியல, அங்கே போனால் தெரியும். ஆனால் ட்ரெயின் வெஹிக்கிள் தான் மஸ்ட்டு. உங்கள் வெஹிக்கிளில் சைன் இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்து அதில் கண்டினியூ பண்ணி போகலாம். இல்லைனா வந்து நீங்கள் அங்கே இருக்க காஷ்மீரோட டூரிஸ்ட் வெஹிக்கிள் வந்து அப்படி தான் போக முடியுமே. சரிங்களா, அப்படி தான் பண்ண முடியுமே. இப்போ ஸ்னோஃபால் கரண்ட்டாக ஸ்னோஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் சொன்னார். அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போவே இங்கே நல்லா காதை அடைக்கிற அளவுக்கு பனி, அந்த அளவுக்கு பனி. அதனால வந்து நல்லா இப்பயே இங்கேயே ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கு கிளைமேட்டு. அங்கே போகும்போது தான் வேற மாதிரி இருக்க போது. இப்போ பார்க்கவே வந்து இந்த பனி மழைலாம் சரிஞ்சு அப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நீங்களும் தயவு செஞ்சு கிளம்பி வாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கெலாம் வந்து மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 gloves. இப்போ குல்மார்க் போகிறன்றதால கண்டிப்பாக க்ளவ்வு, வின்டர் வியரு, இந்த ஸ்கஃப்பு, குல்லா எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதுவும் உடம்புக்கு ஆகாது. இல்லைன்னா வச்சுக்கலாம், இப்போ இங்கே வந்து நல்லா இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க ஜாலியாக. நீங்கள் பேக் ஹோட்டல் போனதுக்கப்புறமோ இல்லைனா வந்து நீங்கள் பேக்கு சென்னை போனதுக்கப்புறமோ இல்லை உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். அது ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் பாருங்கள். அங்கே தான் phase 1 phase 2 அது மேலே தான் நியர்பை, அங்கே தான் போகணும் நம்ம இப்போ. ஓகேங்களா, அது தெரியுதுங்களா. phase 1 phase 2ல் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்னோஃபால் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வந்து எப்படி கிளைமேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் போயிட்டு நியர்பை தான், இன்னொரு 15 kilometers to 16 kilometers இருக்கும். தன்மார்க் வந்துட்டோம். தன்மார்க்லேருந்து குல்மார்க் போகிறது தனி வெஹிக்கிள். ஸோ எவ்வளோ கேட்டு பார்த்துதான் 2500 குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இவங்கிட்ட பேரம் பேசினா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 2500 ஓகே சொல்லிட்டு தவேராலையோ சுமோ நினைக்கிறேன், இந்த சுமோவில் தான் போக போகிறோம் நம்ம. ஓகேங்களா, சுமோவில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். இந்த வெஹிக்கிள் தான் போக போகிறோம். ஆல்ரெடி ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இந்த காரில் போகிறோமா, இந்த காரில் போயிட்டு இங்கேருந்து நம்ம அதான் குல்மார்க் பார்க்கிங் ப்ளஸ்ல விட்டுருவோம். அங்கே விட்டதுக்கப்புறம் இவன் நம்பர் வாங்கிக்க நம்ம வந்து அதான் வாங்கிக்கிட்டு நம்ம அங்கேருந்து ஓகே 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 அதே நம்பர் தான். ஓகேங்களா, அதான் இப்போ அதான் அந்த ரைடு அங்கே குல்மார்க் போய் பார்க்கிங் ப்ளஸ் நம்மளை ட்ராப் பண்ணதுமே வந்து வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு நம்ம குண்டால ரைடு இல்லை ஏடிவி பைக் ரைடு, ஸோ இந்த மாதிரி ஸ்கீயிங் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்கே வந்து பார்க்கிங் பண்ணால் குல்மார்க் பார்க்கிங் நம்மளை வந்து இவன் பிக்கப் பண்ணிப்பான். இதுதான் வந்து ரூட்டு.
கிளம்பிட்டோம். 2500 இதுக்கு தனியாக 2500, அதுக்கு தனியாக 2500. ஹெவி காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாப்பா ஸ்னோ அங்கே இருந்தால் ஒர்த்து தான், தரமான ஒர்த்து தான். ஓகேங்களா? போயிட்டு அங்கே ஸ்னோ எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டிஸில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், எல்லா வெஹிக்கிளுமே இங்கே தான் நிப்பாட்டிடுறாங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா வெஹிக்கிளுமே மஸ்ட்டு ஃபுல்லாக வர வெஹிக்கிள் எல்லாமே இங்கே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெஹிக்கிளாக எஸ்யூ வெஹிக்கிளா, ஆமாம் எம்பிவி வெஹிக்கிளாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கார்பியோ, தவேரா, சுமோ இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் கூப்பிட்டு போகிறாங்க. மேக்ஸிமம் இந்த புது ஸ்கார்பியோ தான் மஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் நல்லா தாங்குது போல அந்த இடத்துக்கு போகிறதுக்குலாம், டயர் நல்லா கிரிப்னஸ்ஸு அதுக்காக. ஆனால் செயின்லாம் போடல எந்த வெஹிக்கிள்லையும், சும்மா இவங்க ஏமாத்தருன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறானுங்க. ஏன்னா செயின் போடுற மாதிரினா இந்த இடத்துல ஸ்னோ இருக்கும், அதனால செயின் போட்டிருப்பாங்க. இப்போ செயினுமே பெருசாக இல்லை. இதில் வந்து நல்லா தெரியுது ஸ்னோஃபால் பெருசாக இருக்காது, ஆல்ரெடி இருந்த ஸ்னோஃபாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்றாங்க, மேலே போயிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நீங்களும் அப்படியே பாருங்க, நான் மேலே போயிட்டு வேறு என்னென்னலாம் சொல்கிறேன். இது பாருங்க, இதான் வந்து குல்மார்க் தன்மார்க்கோட என்ட்ரி. ஆல்மோஸ்ட் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக வரணும்னு சொல்கிறது போல். ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது, ஸ்லோவாக தான் போகிறோம் ஆல்ரெடி. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு. எல்லோரும் பார்த்தா அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருந்த ஹோட்டல்லேருந்து வந்த வெஹிக்கிளில் இவனா வந்து புதுசாக இல்லை இந்த இங்கே இருக்க யூனியன் வெஹிக்கிளில் தான் போகணும்னு சொல்லி ஏற்றி விட்டான். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அதுதான் எவ்வளோ லேட் ஆகும் தெரியல. ஏன்னா நான் வந்து 11:15 1:15 ஸ்லாட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அங்கே போனால் அந்த ஸ்லாட்டில் எவ்வளோ பேர் புக் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி வேறு சண்டே வேறுல்ல, ஸோ ஹெவி கூட்டமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குன்னா போய் தான் பார்க்கணுமே, ஏன்னா என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான். பார்த்தீங்களா, குல்மார்க் போயிட்டுருக்கோம். தன்மார்க்கில் வந்து குல்மார்க் போயிட்டுருக்கோம். குல்மார்க் இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இவன் தான் டிரைவரு அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுறாரு தலைவன். எப்படி இவன் தான் டிரைவர். இந்த இடத்துல ஒரு பெண்டு பாருங்க, இந்த இடத்துல எப்படி போகிறாரு மட்டும் பாருங்களா. அங்கே வேறு நிறுத்தி நிதானமாக அப்படியே பொறுமையாக ஓட்டு போகிறாரு. எந்த ஒரு அதான் நம்மளுக்கு பயப்படாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பொறுமையாக ஓட்டு போகிறாப்பல ஆள் நல்லா இருக்கானா. ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் தன்மார்க்லேயே வந்து கைஸ் தன்மார்க்லேயே ஸ்னோ இருக்குன்னு சொல்லுவாங்க. 5 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டிரைவிங்கில் அவருக்கு. அதை விடுங்க, இந்த இடத்துலயே ஸ்னோ இருக்கும். ஆனால் கிளைமேட்லாம் இது ஆயிடுச்சு. இன்னும் ஸ்னோ வரதுக்கு தான். ஆனால் இன்னும் சீக்கிரமாக வந்துடுமா. இன்னும் தன்மார்க்லாம் இன்னும் ஸ்னோ வரல. அதே குல்மார்க்லேயே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான் லைவ் ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம், அவங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனால் ஹில்ஸ் வந்து நல்லா மேலே இருக்குது போட்டிருக்கு பாருங்க. குல்மார்க் இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது குல்மார்க். இன்னும் பார்க்கிங் இதோட 2வது பார்க்கிங் நம்ம. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்க்கிங் செக்கிங் 2வது செக்கிங் இது. நம்மளுக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா இது வந்து லோக்கல் வெஹிக்கிள்னால இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இதுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இது வந்து லோக்கல் வெஹிக்கிள், ஸோ அதனால இந்த வெஹிக்கிளுக்கு வந்து செக்கிங் அந்த சார்ஜ் எல்லாம் கிடையாது. பார்க்கிங் சார்ஜ்லாம் என்ன மொத்தமும் அவங்களே அங்கே வாங்கிட்டாங்க, அதனால அது கிடையாது. போயிட்டுருக்கோம். நிறைய கார்லாம் கொஞ்சம் கூட்டம் பார்த்தா என்னமோ கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் மேலே பண்ணால் தான் தெரிய கூட இருக்கும். சொல்ல நல்லா ஒரு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும். நல்லா சுற்றி 2 சைடுமோ க்ரீனிஷாக இருக்குது. நல்லா அந்த ஸ்னோ வரதுக்கான அறிகுறிலாம் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ஸ்னோ வரலாம். அப்போ தான் சொன்னாங்க இன்னொரு 1 வீக் ஆகும். தன்மாரில் பகல்கமில் இங்கெல்லாம் ஸ்னோஃபால் வரதுக்கு இன்னொரு 1 வீக் ஆகும். எப்பவுமே வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருச்சு. இந்த வாட்டி தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் குல்மார்க்கில் லைவ் ஸ்னோஃபால். ஆனால் பாருங்களா, வெயில் அடிக்குது. இப்போ பாருங்கள், வெயில் அடிக்குது. அப்பயுமே ஸ்னோஃபால் இருக்குன்னா பாருங்களா, இப்போ தெரியுதுங்களா, ஒரு வெயில் அடிக்குது ஆனாலுமே ஸ்னோஃபால் இருக்குது மேலே குல்மார்க்கில். இங்கே தான் ஆனால் வெயில் அடிக்குதுன்னா ஜஸ்ட் சூரியன் மட்டும் தான் அப்படி வருது. ஆனால் வந்து குளிர் சில்னஸ் வந்து செம்ம சில்னஸ் கைஸ், சீரியஸாக செம்ம சில்னஸ். அதுக்கேற்ற மாதிரி இதை பாருங்கள், உள்ளேயே ஹீட்ரு வச்சுருக்கோம். நான் கீழே இருக்கு பாருங்கள், ஹீட்ரு வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா குளிர் நல்லா தாங்குது. இந்த இடத்துல போக போக ஹைட் ஏற அந்த இன்னும் இதுவாகுது. 8500 அடி ஃபேஸ் 1. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோமே. ஃபேஸ் 1 தான் புக் பண்ணுதுமே. வெறும் குண்டால ஃபேஸ் 1 தான் புக் பண்ணணும். ஃபேஸ் 2 புக் பண்ணல. ஃபேஸ் 1 போயிட்டு பார்ப்போம் என்ன கதை, எப்படி என்ன எதுன்ட்டு பார்ப்போம். அங்கே போனால் தான் தெரியும். அதாவது ஸ்கீயிங்கு, இந்த ஏடிவி ரைடு,
அது குண்டல ரைடு இது எல்லாமே இருக்குது. அங்கே வேணா நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட இருந்தால். இது இல்லாமல் அது ஒரு அதெல்லாம் என்ஜாய் பண்ண ஒரு 3000 ஆல்மோஸ்ட் தேவைப்படும் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி தவிர எல்லாம் சும்மாலாம் வரும்போது ஒரு 7-8 பேர் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அமௌண்ட்டே ஈஸியாக இருக்கும். 4-5 பேர்னால் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக 2500 நாங்கள் 4 பேர்னா பெரிய அமௌண்ட் தானே அது. அதுக்காக அப் அண்ட் டவுன் சேர்த்து தான் போயிட்டு நல்லா இருக்குது. நல்லா ஹீட்டு, நல்ல கிளைமேட்டு, நல்லா சூப்பராக இருக்குது. வந்துட்டோம் நண்பா, வந்துட்டோம். கரண்ட் ஸ்னோஃபால் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கா? இந்த ஸ்மைல் உங்களுக்கும் வேணுமா? வாங்க வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, நேற்று பேஞ்சிருக்கு போல, நேற்று நைட்டு கரண்ட் ஸ்னோஃபால். அங்கே பாருங்க, இப்போ இறங்க இன்னும் ஃபுல் பிளெயினாக இருக்கு. அந்த இடத்துல ஃபுல் பிளெயினுமே வந்து ஃபுல்லாக ஸ்னோஃபால் தான். எல்லா ஆக்டிவிட்டிஸும் அங்கே பண்ணல. இப்போ அங்கே பாருங்க, அங்கே போனது குண்டால ரைடு எங்கே இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு ஃபேஸ் 1 போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், மஜா பண்ணுறோம். அப்படியே மஜா பண்ணுறோம். பாரு தெரியுதா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ ஸ்னோ கீழே கொட்டி கொள்ளுதுன்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துல இந்த கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து நல்லா தெரில. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக அந்த தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்க தெரியுதா எவ்வளோ ஸ்லோ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா? நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ண. ட்ராவல்ன்றது ஒன்று வந்து நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுக்கும். டிசிப்ளின், லவ், எப்படி நடந்துக்கணும் ஒரு இடத்துல, எல்லாமே கற்றுக் கொடுக்கும். ஒரு சைலண்ட் கொடுக்கும். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் பேசணும் நிறைய கற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய தெரியுமே. ஸோ லெட்ஸ் பி ட்ராவல், லெட்ஸ் பி என்ஜாய் இங்கே லைஃப். 2026 பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, அதை பற்றி தெரிஞ்சா அதை பாருங்கள். அங்கே பாருங்கள், ஹிமாலயஸ் வியூஸை மட்டும் பாருங்களா, அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு தண்ணி தான் வேணும், போய் பார்ப்பேன் எங்கே தண்ணி என்ன கிடைக்குதான்னு சொல்லி. குண்டால ரைடு எங்கேன்னு செக் பண்ணிட்டு குண்டால ரைடு போகிறோம். ஓகே, ஸ்டே வித் ஜெடி விலாக்ஸ். ஹே காய்ஸ், இதை பாருங்க, ஸ்னோ ட்ரெக்கிங். மேலேருந்து அப்படியே கீழே நடந்து போகிறோம், குண்டால ரைடு போகிறோம். செம்மையாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன், ஜாலியாக இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்னோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறேன். எப்படி இருக்குது அப்பா? ஃபைனலாக அதோ அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன். ஓகேங்களா, குண்டா ரைடு போகலாம். வாங்க போகலாமா? ஏய் வாடா டேய், அங்கே குண்டால ரைடு போகலாம். ஜஸ்ட் லெட்ஸ் கோ அண்ட் வாக். இன்னும் போன குண்டால ரைடு அதுதான். போகலாமா நண்பா? லைனில் வந்திருக்கோம், லைனில் நின்றுருக்கோம் கண்டால ரைடுக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்துடும். பெருசாக கூட்டம் இல்லை. ஃபஸ்ட்லாம் க்யூ வந்து வெளியே வரைக்கும் நிற்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கூட்டம் நான் நினச்ச அளவுக்கு கூட்டம் இல்லை. இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் போயிடுவோம். அது ஏறினாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள், வாட்ட எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு எதாவது சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. நீங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பி அந்த இடத்துல இறங்கிடுவீங்க. இடம் பேர் மறந்து போயிடுது. தன்றாங்க ஏதோ ஒரு ஏரியா, அந்த இடம் பேர், அந்த இடத்துல இறங்கிடும். அங்கேருந்து உங்களுக்கு குல்மார்க்கு தனியாக கார் ஹையர் பண்ணணும். வேனுக்கு சம்திங் கார் ஹையர் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே உங்களை பார்க்கிங்லேயே விட்டுருவாங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஹிந்தி, இங்கே வந்து பழகதாசில் ஹிந்தி கற்றுக்கினேன். ஏதோ ஒரு 1லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள நடக்கணும். நடந்தீங்கன்னா வந்தீங்கன்னா கண்டோவில் அந்த ரைடு ஆஃபீஸ் வந்துடும். உள்ளே வந்து மேக்ஸிமம் கூட்டம் இருக்காது. உள்ள கூட்டம் தான், நீங்கள் வெளியே வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூட்டம் இல்லைனா உடனே நீங்கள் ஆன்லைன் எடுத்த டிக்கெட் அந்த இடத்துல காமிச்சிங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூ நிற்கும். ஓகேங்களா, இந்த க்யூவில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்டோல ரைடு, அந்த ரைடில் ஏறி உட்காந்துச்சிங்கன்னா அந்த கேபிள் கார் தான் சொல்லுவாங்க, அதில் ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாலியாக வந்துடலாம் கைஸ். ஓகேங்களா, போயிட்டு நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. கண்டோலாவோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸு தான் இப்படி தான் இருக்கும் கண்டோலா ரைடு. சரிங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. கீழே இருந்து அப்படியே ஃபுல் வியூவோட இந்த ஹிமாலயாஸோட ஸ்னோஃபால், இந்த ட்ரீஸில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பனிங்க சைடில் பயங்கரமாக இருக்குது. செம்ம சில்லு, செம்ம கிளைமேட்டு காய்ஸ். பாருங்களேன், பக்காவாக இருக்குல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபுல்லாக கீழெல்லாம் பாருங்கள் ஸ்னோ. நான் நினச்ச பிறகு தான் இருக்குது. அந்த வேலை என்ன ஒன்று, மிஸ்டு லைவ் ஸ்னோஃபால் தான் மிஸ் பண்ணுறேன். லைவாக ஸ்னோஃபால்னா லைஃப் டைமே மறக்கவே மாட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே அப்படி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அருமையான காட்சி. ஒன் ஆஃப் தான் இல்லை, பெஸ்ட் ஆஃப் மை டிராவல்ல இதான் பெஸ்ட். குல்மார்க் கண்டோலா ரைடு தான் வேற மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லப்பா. பாருங்க நீங்களே அந்த வியூ பாருங்க, சைலண்டா ஒரு நின்றுட்டு வேற மாதிரி இருக்குல்ல கிளைமேட்டு. கண்டோலா ரைடு நல்லா யோசிச்சு கூட பார்க்கலாம். நான் லாஸ்ட் இயர் யோசிச்சேன், சரி டிடிஎஃப் அஜய் சுரோலாம் போனாங்களா, அதை பார்த்துருப்போம். செம்மையா இருக்கு,
நம்மளும் போறோம் ரீக்ரியேட் பண்றோம் எல்லாத்தையும் அப்படின்னு யோசிச்சேன். வந்துட்டு நினைச்சு ஆனா யோசிச்ச போகணுன்ட்டு அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி அடுத்த வருஷம் வருவோம்லாம் ஒரு மைனட் செகண்ட் கூட யோசிச்சுப்பாங்கல்ல. எல்லாம் எல்லாம் அவன் செயல், எல்லாம் புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரிதான். செம்ம ஹைட்டு, காதெல்லாம் அடிக்குதுங்க. இந்த இந்த இடத்துல இவ்வளவு ஹைட்ல வரும்போது காதெல்லாம் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்க ஃபேஸ் 1 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க பாப்போம். பயங்கரமா இருக்கா வியூலாம் பாருங்க. அப்படியே பின்னாடி தெரியுதா உங்களுக்கு வியூலாம்? செம்ம கிளைமேட். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் இவ்வளவு தூரம் பாக்குறேன். வேற மாதிரி. இது ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஃபுல் காஷ்மீர் பிளாக் நடந்த பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், எல்லாமே ஹாப்பினஸ் ஆகுங்க. எல்லாரும் நெக்ஸ்ட் டைம் வரணும்னு யோசிப்பீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஏலே மக்கா வந்துட்டோம்ல, வந்துட்டோம். பயங்கரமா வந்துட்டு பைக் ஆன்ல இருக்கான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. வந்துட்டோம். குல்மார்க் ஃபேஸ் 1. சரிங்களா? பாய் பாய். பார்த்து வந்துட்டோம். ஸ்னோஃபால் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்து பத்திரமா இருக்கும் அந்த இடத்துல பாருங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை வாட்டி சொல்றது தெரியல எனக்கு. சரிங்களா? பாருங்க அந்த வியூ மட்டும் பாருங்க. அப்படியே பயங்கரமா இருக்குல்ல. I'm happy to see this place in this year. 2026 welcomes me. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் 2026 வெல்கம் பண்ணல. என்ன இந்த 2026 வருஷம் என்ன வெல்கம் பண்ணிருக்கு? ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, லைஃப்ல நிறைய கத்துக்கோ, நிறைய கஷ்டத்தையும் பாரு, நிறைய சந்தோஷத்தையும் பாரு, டிராவல் பண்ணு, நிறைய உனக்கு புதுசா நிறைய கத்துப்ப, நிறைய மக்களை பார்ப்ப. ஸோ 2026 உண்மையிலே சொல்ல போனா என்னதான் வெல்கம் பண்றது? நான் 2026 வெல்கம் பண்ணதில்லை. ஸோ பி டிராவல், லெட்ஸ் பி என்ஜாய். ஓகே சேஸ் எப்படி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நீங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணி பார்க்கணும். நான் எவ்வளவு சொல்லலாம் சொல்ல முடியும் உங்ககிட்ட? எதுவுமே சொல்ல முடியாது. லெட்ஸ் பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா உங்க ஒருத்தருக்கும் தெரியும் இது எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கலாம், எப்படி எங்கெங்க போகலாம், நிறைய கத்துக்க முடியும் அப்பதான். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி வரலாம் எப்படி போகலான்னு தான் சொல்ல முடியும். ஆனா இங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், இங்க இருக்க ஃபீல் உங்களுக்கு நான் தரவே முடியாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்க ஃபீல், இங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு தரவே முடியாது. அது உங்களுக்கு வேணும்னா அது நீங்க தான் வந்து எடுத்துக்கணும், அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? 4000 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி சென்னையில இருந்து இங்க வந்து நிக்கிற பாருங்க. வாய் வேற மாதிரி சரி, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் வந்தேன்னு சொல்லிட்டு. நீங்க குல்மார்க் வந்துட்டீங்கன்னா போதும். குல்மார்க்னா அங்க இருந்து ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். நடந்து வந்தீங்கன்னா குண்டால அந்த குண்டால ரைடு அந்த ஆஃபீஸ் வந்துருவீங்க. அந்த ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் கார்ல ஒரு 10 minutes அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து போற மாதிரி இருக்கும், மேல வர மாதிரி இருக்கும். ஃபேஸ் 1க்கு சொல்றேன். ஃபேஸ் 1க்கு வந்தீங்கன்னா ஸோ இதான் ஃபேஸ் 1. ஒரு 10 to 15 minutes வந்து நீங்க வர மாதிரி இருக்கும். 10 to 15 minutes வந்தீங்கன்னா ஃபேஸ் 1ல வருவீங்க. யுவர் லேக், திரும்ப சொல்றேன், யுவர் லேக் ஆஸ் லைவ் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா யுவர் லேக் தான் லைவ் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ். சரிதா? லைவ்ல தெரியுதா? பயங்கரமா இருக்கும் லைவ் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வேணா நீங்க தான் வர முடியும். நான் திரும்ப சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஸ்கீயிங், அந்த பைக் ரைடு இதெல்லாம் வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பேரம் பேசி அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்கீயிங் தெரிஞ்சா ஸ்கீயிங் நீங்களே பண்ணலாம், இல்லை கூட ஒரு ஆள் அவன் வருவான். ஸோ அது தெரிஞ்சா மட்டும் தான் ஸ்கீயிங் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் பெஸ்ட். இல்லைன்னா ஜாலியாக இதுலேயே வலிக்கினே போங்க அவரே. ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். இந்த ஸ்கீயிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சொல்றேன். இருந்தாலும் அந்த ஏன்னா பைக் ரைட் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு இந்த ஸ்னோஃபால் அதுவுமா. ஓகேங்களா? அந்த என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க மிலிட்ரிலாம் போலீஸ் தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அவங்கள சுட்டு தள்ளுறாங்க. இருக்காங்க. ஓகேங்களா? பயங்கரமா இருக்கு. இந்த இதுல சோலாபூரி இது வேணா சாப்பிட்டுக்கலாம். இங்க இருக்கு, எல்லா ஷாப்லயும் இருக்கு. டீ, சாய், காஷ்மீரி காவா, இது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். நீங்க எதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஆனா ரொம்ப கூட்டம் தான் பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாருங்க. ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க. சீக்கிரமா வந்தீங்கன்னா vlog. சரிங்களா? அது மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தடுத்து சொல்லலாம். அது சொல்லதுக்கு அப்புறம் நான் போய் என்ஜாய் பண்ண போறேன். உங்களுக்கு வேணா நீங்களும் வாங்க. மறக்காம இன்ஃபர்மேஷன் வேணா கேட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக பேக்கேஜ் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டே வித் ஏடியன் vlog. நண்பா பாருங்க, போய் நாங்கள் போய் டான்ஸ் ஆட போகிறோம் பாருங்க.
அவ்வளோதான் முடிச்சாச்சு vlog-அ. குல்மார்க் வந்துட்டோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஜாலியாக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். முடியல, ஸ்னோஃபால் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஸ்னோஃபால் வருதுன்னு சொல்லிட்டு. சுத்தமாக முடியல. இருந்தாலும் ஃபைனலாக எல்லாமே சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். இப்போ கிளம்புறேன். நீங்களும் வரணும்னா மறக்காம ஏலியன் வ்ளாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஆக்டிவிஸ்டாக இருக்கீங்க, ஜாலியாக நிறைய என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் ஆனால் வரும்போது பி சேஃப். எல்லாம் மஸ்ட்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? எல்லாமே இருந்தால் தான் இங்கே சர்வே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ஸ்னோஃபால் பாருங்க. லவ் யூ.